நல்ல காஞ்சி அப்படி சவுண்டு கேட்குது. கையிலே அப்படியே நசுக்குனா கூட பவுடர் ஆகிடும். அந்தளவுக்கு காயணும். பூந்தி கொட்டை நல்லா உடச்சிட்டு கொட்டையெல்லாம் எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சவுண்டு, கலகலன்னு கேட்குதா. நல்லா பாருங்க. வெந்தயம் சவுண்டு பாருங்களேன். சீவக்காய் நல்லா காஞ்சிச்சு. இந்த மாதிரி காய வச்சு எடுத்து நல்லா வெயில் வரும்போது நல்லா காய வச்சு நல்லா பவுட்ரு பண்ணால், பவுட்ரு நல்லா காஞ்சிச்சுன்னா பவுட்ரு நல்லாயிருக்கும், நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு. அப்புறம் சீவக்காய் குளியல், இதுதான். இது மட்டுமே போதும். தலைக்கு நல்லா குளிச்சு ஜில்லுன்னு ஃபேஸுக்கு ஃபேஸ் பேக் மாதிரியும் ஹேர் பேக் மாதிரியும் ஷைனிங், வெந்தயம் குளிர்ச்சி, அவ்வளோதான். இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வாரம் 2 முறை தலைக்கு தேய்ச்சி குளித்து வந்தால் நம்மளுக்கு ஃபேஸு தலையில் எந்த பிரச்சனையும் வராது. சீவக்காயை சலசலன்னு காய வச்சு உப்பு போடாத சாதா கஞ்சி தண்ணியை வடித்து அந்த கஞ்சி தண்ணியில் நைட்டு ஃபுல்லாக இந்த சீவக்காய் பவுடர் போட்டு நல்லா ஊற வச்சு காலையில் எழுந்து குளித்தோன்னா பட்டு போல் அந்த முடி ஒரு முடி கூட உதிராது. அப்படியே பட்டு போல் பளபளன்னு இருக்கும். நல்ல முடி வளரும். ஒரு முடி கூட உதிராது.